வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிலாகிரா டேப்லெட்டோட பயன்கள் மற்றும் பக்க விளைவுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிலாகிரா டேப்லெட் அப்படிங்கிறது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண்குறி விரைப்புத்தன்மை குறைபாடு. இந்த சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மருந்து தான் இந்த சிலாகிரா. இந்த மாத்திரை ஆண்களுக்கு ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையவும் அது நீண்ட நேரம் நீடிக்கவும் உதவுது. சரி, இந்த மாத்திரையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலாகிரா டேப்லெட்டில் சில்டினாஃபில் சிட்ரேட் ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மாத்திரையோட இன்க்ரீடியண்ட். சரி, இந்த சிலாகிரா டேப்லெட் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆண்மை குறைவு, அதாவது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்குறி சரியாக விரைப்புத்தன்மை அடையாது. உறுப்பு விரைப்புத்தன்மையை பிரச்சனையை சரி செய்ய உதவுது இந்த மாத்திரை. இல்லற இன்பத்தில் ஈடுபடும் போது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அடுத்து ஆண்குறியை வலிமைப்படுத்துது. உறுப்பு கடினமாகவும் நீண்ட நேரம் நிலைத்திருக்கவும் இந்த மாத்திரை உதவுது. மேலும் மன அழுத்தம் காரணமாக ஏற்படும் பாலியல் பலவீனம் குறைகிறதுக்கு இந்த மாத்திரை பயன்படுது. குறிப்பாக சிலாகிரா மாத்திரை பாலியல் தூண்டுதல் இல்லாமல் வேலை செய்யாது. சரி, இந்த சிலாகிரா மாத்திரையோட டோசேஜ் அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக 50 mg அல்லது 100 mgயில் இந்த மாத்திரை கிடைக்கிது. பாலியல் உறவிற்கு 30 to 60 நிமிடங்களுக்கு முன்பு இந்த மாத்திரையை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான். முக்கிய எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் இதனோட டோசேஜை மாற்றக்கூடாது. அதிக அளவு எடுத்தால் ஆபத்தான பக்க விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படலாம். பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவலி, மயக்கம், முகம் சிவத்தல், மூக்கடைப்பு, வயிற்றெரிச்சல், கண் மங்கல், இதெல்லாம் சாதாரணமான பக்க விளைவுகள். ஆனால் ரொம்ப அரிதான ஆனால் ஆபத்தான பக்க விளைவுகளும் சில இருக்குது. இந்த மாத்திரையை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் உறுப்பு விரைப்பாகவே இருக்கும், மார்பு வலி ஏற்படும், மூச்சு திணறல், பார்வை கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை கண்டிப்பாக அணுகணும். யாரெல்லாம் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இதய நோயாளிகள், குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, நைட்ரேட் மருந்துகள் எடுத்துக்கிறவங்க, கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க, சிறுநீரக நோய் இருக்கிறவங்களாம் இந்த மாத்திரையை எடுத்துக்கூடாது. சரி, மது அருந்து விட்டு இந்த மாத்திரையை எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணாம். ஆல்கஹாலோடு சேர்த்து எடுத்திங்கன்னா மருந்தின் செயல்திறன் கண்டிப்பாக குறையும், பக்க விளைவுகள் அதிகரிக்கும். முக்கிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலாகிரா டேப்லெட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து. மருத்துவரோட ஆலோசனையுடன் மட்டும்தான் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்திரை ஒரு தற்காலிக தீர்வு மட்டும்தான். உங்களோட வாழ்க்கை முறை மாற்றம் தான் உங்களோட நிரந்தர தீர்வுக்கு பயன்படும். சுருக்கமாக பார்த்தா, இந்த மாத்திரை ஆண்மை குறைவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சரியான ஒரு மாத்திரை. ஆனால் இதை தவறாக பயன்படுத்தினா ஆபத்து தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.